எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 31/8/2025 தட்சணாயனம் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் வளர்ப்பிறை அஷ்டமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய யோகம் 3:27 வரை வைத்தியதி, பின்பு விஷ்கம்ப நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10:34 வரை பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், சந்திராஷ்டம் நட்சத்திரம் அஸ்வினி. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான பலன்கள், அதாவது அஷ்டமி வளர்பிறையில் பண்றா நல்லதா, தேய்பிறையில் வழிபாடு பண்ணா நல்லதானா? வளர்பிறைக்கு ஒரு பலன், தேய்பிறைக்கு ஒரு பலன் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான். வளர்பிறையில பண்ணும்போது மனமகிழ்ச்சியா நடக்க வேண்டிய நல் விஷயங்கள் நடத்தி காட்டுவார். தேய்பிறையில் கடன்களை அடைப்பதற்கு, தேய்ந்து போகக்கூடிய வேலைகள் செய்வதற்கு உதவி செய்வார். அதனாலதான் வளர்பிறை தேய்பிறை அஷ்டமியை கொண்டு வந்தாங்க. அஷ்டமி என்றாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கின்ற நாள். இந்த நாளில் இறைவனை வழிபடும் போது எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும்னா இந்த நாள்ல நீங்க பூஜை பண்ணா கிடைக்கும். ஓகேங்களா? இன்றைய அஷ்டமி வழிபாடை சிறப்புடன் மேற்கொள்ளும் போது எல்லாவித நற்பலன்களையும் அடைய முடியும். அதுவும் பைரவ தலங்களுக்கு சென்று அஷ்டமி வழிபாடு பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். அட்ட வீரட்டான தலங்களிலே இரண்டாவது மிக முக்கியமான தலம், 8 விதமான பைரவர்களை கொண்ட தலம் திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற கால பைரவர் பூஜை. இங்கே வளர்பிறையிலும் செய்யலாம், தேய்பிறையிலும் செய்யலாம். தங்களுக்கான பூஜைகள் செய்யும் பொழுது மிகுந்த வெற்றி ஓகை கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சில தடை தாமதங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சற்று வாழ்வியல்ல கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமங்கிறது மட்டும் ஒரு காரணம் இல்லை. நீங்க ஏற்கனவே ஒரு வேகமான ஆள். அதனால இந்த பொறுமை நிதானமும் உங்களை இந்த நாளில் வழிபடுத்த காத்திருக்கிறது. பயனடையுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். லாபங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த ரிஷப ராசி குழந்தைகள் ஏதேனும் இந்த மாதிரி யூடியூப், இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்கின்ற ஒரு அமைப்பு, பீக்கா போய்கிட்டு இருக்கிற அதாவது நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள்னு கூட இந்த நாளை சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. மிதுன ராசி என்பவர்கள், மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் அச்சம் நீங்கி, பயம் நீங்கி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் ஏற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பைரவர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள் தான். மகிழ்ச்சி உண்டு, ஆனால் பகை மேலோங்கும். பகை வராமல் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே பகை சண்டை வந்துடும். அதே மாதிரி உற்றாரோடு கடகராசிக்காரங்க ஒரு அனுசரிச்சு போக முடியாது. நல்லவங்களாகவே இருந்தாலும் வார்த்தைகள்ல கவனம் இல்லாம போய் எதையாவது சொல்லி மாட்டிப்பாங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால புதன் சூரியன்
கேது சேர்க்கைங்கிறது வந்து ஒருவித வரவுகள் இருந்தாலுமே வந்து மன பாதிப்பு உண்டு, மனம் படப்படுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு டென்ஷனோடய ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அதனால சற்று கவனம் எச்சரிக்கை வண்டி வாகன பயணங்கள்ல நிச்சயம் மேற்கொள்ள வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்கள், கன்னியை பொறுத்தவரையிலும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தடுமாற்றத்தோடு செய்றீங்க. ஒரு கோலை நீரில் கொண்டு சென்றால் ஒரு கோலை நீர் தேர வேண்டும். ஆனால் நீங்கள் பதற்றத்தோடு போனீங்க எவ்வளோ ஆகும்? கோலை நீர்ல பாதி மட்டும்தான் அங்கே போற இடத்துல போய் சேரும். அதனால வந்து இந்த நாள்ல வந்து ரொம்ப கவனமா எச்சரிக்கையோடவும் பல சோதனைகள் வந்தாலும் அதை இலகுவாக தாண்டி சென்றால் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையான நாளாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள், துலாமை பொறுத்தவரையில் உங்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் இன்று வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும்தான் என்னன்னா, நீங்க ரொம்ப இந்த வார்த்தைகளை தடுமன்படுத்தி பேசுறதா வந்து தவிர்த்துக்குங்க. நிறைய வார்த்தைகள் ஜாலங்களை பயன்படுத்தி வெற்றி பெறணுன்றது ஒரு சில நேரத்தில் ஜெயிக்கும், ஒரு சில நேரத்தில் ஜெயிக்காது. ஆனா உண்மை மட்டும்தான் எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உண்மையாகவே பயணம் பண்ண வச்சீங்கன்னா அந்த உண்மை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான். இருந்தாலுமே சந்திரனின் பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில இடத்துல வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் 4க்குரியவர், தனக்கு 5க்கு வரார். இருந்தாலும் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்னும் போது ஒரு சில மாற்றங்களை இந்த அனுஷ நட்சத்திரம் வர நாள்லயே வந்து ஒரு சில நாட்கள்ல எல்லோருக்குமே ஒரு இந்த பதட்ட பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அந்த அனுஷ நட்சத்திரக்காரர். ஏன்னா வந்து அதுதான் விஷயம். அதனால வந்து இந்த விருச்சிகத்தை வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருந்தாங்கன்னா இந்த நாள்ல வந்து நீங்க ஜெயிச்சு வரலாம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் நன்மைகள், ஏற்றங்கள், முயற்சிகள் அத்தனை வெற்றி பெறும். ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள்னு சொல்லிட்டா கூட வெற்றிகள் கிடைக்கும், ஆனால் மன நிம்மதி இருக்காது. எல்லாம் கிடைச்சி என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 8ஆம் இடத்திற்கின்ற பாதிப்புகள் உங்களை வந்து சேரும். நேரடியா புதன் கல்வி, கேள்வி, ஞானங்கள் இருந்த போதிலுமே வந்து வெற்றியே பெற்றுட்டா கூட வெற்றி பெற்றதை மகிழ்ச்சியா கொண்டாட மாட்டாங்க. ஏதோ மன நிறைவற்ற நிலையிலே இருப்பாங்க. அதனால வந்து இந்த நாளில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பை தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல மகிழ்ச்சிகள் கொண்டாடக்கூடிய அமைப்புலாம் இன்னைக்கு உண்டு. ஆனா இருந்த போதிலும் இந்த குருவின் பார்வை இருப்பதனால் சில பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதை ஏன் தாங்கிக்க முடியல உங்களால? அதை ஏன் முயற்சி செய்ய முடியலங்கிறதான் தெரியல. குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் எப்போதுமே என்னன்னா ஒரு மாதிரி ஒரு டைனமாவிலே ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அது இல்லாம இந்த நாளில் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். சுகமான ஒரு நல்ல நாள் இன்று. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு உற்சாக கழிப்பு, கொண்டாட்டம், கேளிக்கை, இந்த மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் அத்தனையும் உங்களுக்கு நடக்க காத்திருக்குது. சொந்த பந்தங்களோட இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை கொண்டாடுவீங்க. மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே மாதிரி மீனராசி கல்வி பயணம் மாணவ மாணவிகளுக்கு வந்து பிடிவாத குணத்தை விட்டு வந்து ஆசிரியர் சொல்வதை கேட்டு நடந்தாலே போதும், நீங்க ஜெயிக்கலாம். அந்த வெளிநாட்டு வெளி உலக தொடர்புல வாழ்கின்ற மீனராசி அன்பர்களுக்கு வரும் ஆண்டு வரும் காலங்கள் மிகவும் சிறப்பான காலமாக திகழும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.